நம்ம கல்யாணத்துக்கு சேவனாரம் என் பங்காளிகளை அழைக்கிறேன். சோழ கொள்ளையிலே பொங்க வச்சவனே, மான கொள்ளையிலே என்ன வச்சு வச்சவனே, அப்படியே வளர்த்து போட்டவனே, மழை என்று சொல்லி மயக்க வச்சவனே, என்று சொல்லி வீடு வந்தவன், அப்படியே சேர்த்து விட்டவன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகசக்தி மாரியம்மனுக்கு அபிநயம் செய்து நாடகம் நடக்குது. நாடகம் நடத்துறது நல்லா இருக்கணும். நம்மளுக்கு கொடுக்கிற இடையில் கொடுக்கிற எந்த இடையிலும் இங்க வரப்படாது. விடிய வரைக்கும் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து வீட்டு உறவரை கேட்டுட்டு நான் சொன்னேன்னு கேட்டுக்கிட்டு என் வார்த்தையும் மதிச்சு கை தட்டீங்கல்ல, அந்த கை தட்டவனா அந்த கையை தூக்கு. அப்படியே அப்படியே ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துட்டீங்கவா? என்னடா தூக்கணதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நமது நாடகத்தை காணுவதற்கின்ற ரசிக குலமக்களாகிய உங்க அனைவரும் பாதம் தொட்டு வணங்கி எங்க நாடகத்தை துவங்குகிறோம். நமது நாடகத்திற்கு இங்கே பக்கவாக்கிய வாசித்தவர்களுக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே நமது விழாக்குழு சார்பாக இங்கே ஆறுமொழி வாசிக்கின்ற ஆறுமொழி சக்கரவர்த்தி கும்பகோணம் நாடக நடிகர் சங்கத்துடைய தலைவர் மதிப்புக்குரிய ஆறுமொழி சக்கரவர்த்தி, என் பெருமைக்குரிய மைக்குலர் மதிப்புக்குரிய சார்லஸ் அவர்களுக்கு இப்பொழுது மலர்மலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. சிவராம் கிராமத்தின் சார்பாக முத்தமிழ் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்க அவர்களுக்கு அடுத்தபடியாக இங்கே மிருதங்க வாசிக்கின்ற மிருதங்க சக்கரவர்த்தி கோடியடி மன்னன் தேப்பகுடி சேர்ந்த தமிழ் வாணன் அவர்களுக்கு இப்பொழுது மாலை அளிக்கப்படுகிறது. அந்த ஆழ்ந்து வாசி பெற்றுக் கொண்ட அருமை மாஸ்டர் மதிப்புக்குரிய திருமணத்தை சேர்ந்த ஏசராஜ் அவர்களுக்கு மாலை அளித்து செலுத்துகிறார்கள். சும்மா சாதாரண ஆளுதாங்க. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வாத்தியாரு. அப்ப எங்க பெரியப்பா தாளம் போடுற பெரியவர், அவருக்கு நம்ம கலைஞர் சாராக மாலை போடுறோம். நாங்க பெரியவர். நம்ம நாடக கலை வர வர ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்க இந்த மாதிரி நாடகம்லாம் எவன் பார்க்க போறான் அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. அந்த அந்த கற்பனையை அந்த கருத்தை உடற்சி எடுக்கிற மாதிரி மன்னார்குடியில புதிதாக உதயமாக இருக்கின்ற அன்புக்குரிய அருமை மாஸ்டர், எங்கள் கலை தொழிலுக்கே சக்தி. அவன் பேரு சக்தி. ஆமா, அப்படிப்பட்ட சக்தி. ஏன்னா பக்க வாக்கியத்திலே ரொம்ப கஷ்டமான வாக்கியம் இந்த தாளம் போடுறதுதான். ஆமா, அது லட்சக்கணம் போடுவாங்க, ஏற்ற மாட்டாங்க அந்த காட்டில. அப்படிப்பட்ட வாக்கியத்தை இந்த வயசுல விடுற வரலைக்கும் செத்த கூட அசராம, அது வள்ளி திருமணத்துல அடிக்கடி பாட்டு ஆட்டம் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட நாடகத்துக்கு வாசிக்கிற அளவுக்கு திறமை படைத்த இந்த சக்தியை கொடுத்தது இந்த மகாசக்தி. அந்த மகாசக்தியாக நம்ம நினைக்கிறது இந்த சக்திக்கு மணல் மாநிலத்தை தேவைப்படுத்துகிறோம். மண்ணின் மைந்தர் மாணிக்கண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர்மலை. இந்த நாடக அமைப்பாளரும் இந்த சிவநாகத்தை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை திரு மாரியப்பன் அவர்களுக்கு ஒரு சார்பிலை மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா பண்ணிட்டு இருக்க இந்த மாலைக்கு. மேலும் ஒரு பொன்னாடை பொறுத்து அமரன் சார்பாக அவர்கள் மகன் இந்த சாதனை அளிக்கிறார்.
இந்த மண்ணிலை நாடகத்தை நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் உருவாக்குறது 2 கண்கள். 2 கண்கள் தான். சிசிய பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய மாணவர்கள் சொல்ல மாட்டேன். 2 கண்ணா பிறந்து இன்னைக்கு தமிழகத்திலேயே வெற்றி வளம் வந்து கொண்டிருக்க வேண்டியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த ஆலயம் உருவதற்கு காரணமாக இருந்தது அவர் தந்தை மூர்த்தி கொத்தனார் என்பவர் தான் இந்த மகாசக்தியை உருவாக்குனது. அவர் மகன் முருகனை நான் நவபூசனா உருவாக்கினேன். இன்னொரு சிஷ்ய பிள்ளை கலியபெருமாள் ஒரு லவன், இவன் புஷன். 2 பேரையும் உருவாக்கி நான் தொட்டு வச்ச நேரம் தமிழகத்தையே ஒரு கலந்து கலக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கலியபெருமாள் கலக்கிட்டு இருக்காப்புல. ஆமா, புதுக்கோட்டை நடிகர் சங்கத்தோட பொருளாதாரம் இருக்கான் என் பிள்ளை. இன்னொரு பிள்ளை சிஷ்ய பிள்ளை முருகன், அவனுடைய காலைக்கு கோலமோ ஆண்டவருடைய அருளோ சரி எனவே பாதையிலே அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அப்படிப்பட்டவருடைய செல்வன் எனக்கு இந்த பொன்னாரை வச்சு என்னை பெருமைப்படுத்திருக்கிறான். அந்த முருகன் ஆவி, அதனுடைய ஆத்மா அவன் பக்கமாக இருந்து அவனை பாதுகாக்க வேண்டும் என எல்லா வல்ல இறைவனை கேட்டு அவனுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மணமாலை எடுத்து எங்களுக்கு மரியாதை செலுத்திய விழா கொள்ளைக்கு என்னுடைய கலைஞர் சொல்ற நன்றி கலந்த வணக்கம். என்ன செய்ய போறோம் என்று யோசனை பண்ணு, என்ன செய்ய போறோம் என்று யோசனை பண்ணு. ஏமாங்க பறிவோ 2 ஒண்ணு, நாம என்ன செய்ய போறோம் என்று யோசனை பண்ணு. ஏமாங்க பறிவோ 2 ஒண்ணு, ஏமாங்க பறிவோ 2 ஒண்ணு. வாழ்வா சாவான்னு வாழ்க்கை வாழ்ந்து விட்டுருவோம். நம்ம மனுஷனா பிறந்தவனுக்கு கடைசியில வாழ்ந்து முடித்து இறந்து போகின்ற பொழுது என்னத்தை நான் கொண்டு போறான் அப்படின்னு கேட்டான் ஒரு ஆளு. கடைசியா என்ன இத்தனை நிலம் இருக்கு, இத்தனை ஆடு இருக்கு, இத்தனை மாடு இருக்கு, இத்தனை பங்களா இருக்கு, இத்தனை கட்டணம் இருக்கு, இத்தனை வேலை நிலம் இருக்கு. அப்படிப்பட்டவன் இறந்தா கொண்டுட்டு போறது கடைசியில் அவன் என்னடா முக்கியம் அப்படின்னு கேட்டான். அவன் செஞ்ச பாவமும் அவன் செஞ்ச புண்ணியம் தான் அவனோட போவோம் அப்படின்னு சொன்னா அறிஞன். எவ்வளவு சொத்து போட்டிருந்தாலும் கடைசியில போற காலத்துல நம்ம பின்னால வர்றது நம்ம செஞ்ச பாவமும் நம்ம செஞ்ச புண்ணியம் தான் அப்படின்னா. அப்படி அந்த புண்ணியத்தை தேடணும். அந்த புண்ணியத்தை தேடணும்னு சொன்னா வர்றவங்களுக்கு எல்லாம் ஏதோ வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படி கூட சொல்லிக்கிற பழக்க வழக்கத்தை நம்ம பழக்கி நம்ம நாட்டுல அப்படிதான் அந்த பழக்கம் தெரிஞ்சு வாங்க ஒரு விருந்தாளி வாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க இப்பதான் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க அப்படின்னா வர்றதுக்கு ரொம்ப புது கொண்டு வருது. ஆனா சும்மா இருப்பா உன் கூட தேடி கண்டுபிடிச்சல நான் பட்ட பாடிப்பாங்க எல்லாம் இந்த மாதிரி காலத்துல இப்படி ஊடு கட்டிருக்காங்க. இந்த சத்து கொத்துல ஊருக்கு அது கணக்குப்பா அப்புறமா சாப்பிடுறா அப்படின்னு உட்காந்துக்க நின்று சொல்லுவாங்க. மற்றபடிதான் பேச்சு, முன்னாடி சாப்பாடு அப்படி கையை போட்டு உட்கார வச்சு சாம்பார் ரசம் போட்டு இலையில போட்டு சாப்பிட சொல்லி இப்ப சொல்லுங்க இப்ப எப்படி இருக்கு நம்ம ஊரு, நம்ம உலகம் எப்படி இருக்கு, நம்ம வயல் எப்படி இருக்கு அப்படி சோத்தை போட்டு விசாரிச்சா ஒரு காலத்துல. அந்த காலம் மாறி போட்டு புண்ணியமா வாழ்ந்த காலம். இப்ப 2025 எப்படி இருக்குன்னா அக்கால பார்த்துட்டு தம்பிக்காரன் புதூர்ல இருந்து நடந்தே வர்றோம். எவனாத்துக்கு நடந்து வர்றவனுக்கு பசி அப்படியே தயங்கி தகவல் கீழே விழுவா போட்டு வந்துட்டான். அவன் வந்த நேரம் பார்த்து மத்த காலம் சாப்பிட்டு இருக்கான். அக்கா புருஷன் இவன் கேட்கறான், வந்தவனை பார்த்து கேட்கறான் அப்ப உள்ளவங்க வாங்க வாங்க ரொம்ப சிரமப்பட்டு திருச்சி முறுக்கு சாப்பிட்டு மத்ததை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்ப இப்ப உயிரை கையில விட்டு வந்து சேருது விருத்தாடி கோழி கடிச்சு மீன் கொடுத்துருக்கான் மத்தக்காரன். இவன் கேட்கறான் பாரு வா வா இப்பதான் வருவீங்க நான் சாப்பிட கூட்டா நீ சாப்பிட போற உயிரை கையில பிடிச்சிட்டு வர்றவனுக்கு மச்சாங்காரர்கள் சொன்னவங்க என்னடா அக்கா புத்த மானத்தை வாங்குறான்னு சோறு வந்து சாப்பிட கொடுத்தா நீங்க சாப்பிட போறேன்னு சொல்றானே இனிமே இந்த உள்ள எப்படி கை நினைக்கிறது அப்ப நினைச்சுக்கிட்டு சாப்பிட வேணாட்டு போனவன அப்ப இப்படி போனா அப்ப அந்த காலத்துல உள்ள மான போஷணத்தை சூடு சோறு இருந்துச்சு. எப்ப நான் சாப்பிட நீ சாப்பிட போல சொன்னானோ இன்னுமே இந்த உள்ள கை நினைக்கப்படாது போனா அப்படி போனா அப்ப. ஆனா இப்ப 2025 மாத்திட்டான். இவன் சொல்லுவான் நான் சாப்பிட கொடுத்தா நீ சாப்பிட போற அம்மா இவன் அதுக்கு வந்த விருந்தாடி எல்லாம் பாரு
அது சரி மக்கா, நான் சாப்பிடலாம் நின்னா விட்டுருவா போறேன். எப்படி மாத்திட்டான் பாரு. இவன் நான் சாப்பிட விட்டேன், நீ சாப்பிட போறோமா, அவன் நான் சாப்பிடலாம் நின்னா விட்டுருவா போறேன். உடனே உங்க அப்பா இந்த வெறும் சோறு போட்டு ஆமா. அது சரி மச்சான். அப்படியே நீ சோறு தின்னாலும் ஊருக்கு போறப்ப அக்கா பிள்ளைகளுக்கு 5 பத்து கொடுத்தா போற சும்மா சோறை போட்டு பிரியாணி சோறு வச்சு பண்ணுவான். அதை வந்து சொல்லுவான் அது சரி மச்சான். அப்படியே நான் சோறு கை காசு கொடுத்தாலும் கண்ட பையன் கையிட்டு காசு வாங்குறப்போ பிள்ளைகளை வளர்த்து வச்சுட்டு அதானே அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுகிற காலமா போச்சு. அந்த காலத்துல நல்லா ஒரு உறவே அவர் பொருட்டு எல்லோருக்கும் போய் மழை என்பது போல நமது கிராமத்தில் எழுந்து எல்லோரையும் அனுமதித்து கொண்டிருந்த ஆத்தா மகாசக்தி மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து இந்த ஆண்டு முதல் ஆண்டு ஆமாங்க நமது கிராமத்திலே இந்த ஆலயத்திற்கு இந்த ஆண்டுதான் முதல் ஆண்டாக குத்துவிளக்கு பூஜையை ஏற்பாடு செய்திருக்கிறோம். குத்துவிளக்கு பூஜை பண்ணனால் கூட சிறப்பான இந்த பூஜை நடந்து முடிந்தது. அந்த பூஜைக்கு அப்பனா கஞ்சி காட்சி ஊற்றி இன்னைக்கு இது மீண்டும் இந்த ஆடு பெருக்கிட்டு இந்த நாடகத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சிறப்பாக திடீர்னு இருக்க முடிவு. அதனால இந்த நாடகத்தில் பவனாக இருக்கின்ற என்னை பாராட்டி என்ன பாசத்துக்குரிய அருமை ஜெகனம்மா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் கூட வழங்கியிருக்கிறார்கள். அன்பையான இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்துட்டு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாங்க ஏற்பாடு செய்யலாம் அப்படியே வாசல் வச்சு பார்த்துட்டே இருந்துச்சு. பார்த்து இறக்கப்பட்டு போய் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுறான். நாடகத்தை அன்னைக்கு முதல்ல வந்தாங்க அந்த 100 ரூபாய் எனக்கு அன்பை உலகி என்னை மாற்றிய ஏன்னா நல்ல காய்ச்சல் ரொம்ப ஏன்னா காசே தான் கடவுளப்பா அப்படின்னா இந்த காசு அவங்க கையிலிருந்து வரது எனக்கு 1 கோடி ரூபாய் மாதிரி. அப்படிப்பட்ட இந்த பணத்தை வழங்கி அம்மா அவர்களுக்கு என்னை கலந்து சொல்றேன். நன்றி நன்றி வணக்கம். அதனால நான் சும்மா கேட்டால் நாகரிகம் ஓடிவிட்டு ஒரு காலத்துல ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு மரம் வெட்டி என்ன பண்றாங்க, ஆற்றுல போய் மரம் வெட்டி இருந்திருக்கான். ஆற்றங்கார ஓரமா மரம் வெட்டி இருந்திருக்கான். அவன் மரம் வெட்ட எல்லாருக்கும் பள்ளிக்கூடத்துல சின்ன வயசுல கேட்ட கதை இது. மரம் வெட்டவன் என்ன பண்றான், அந்த மரம் வெட்டிட்டு இருக்கும்போது அவன் கோடாலி தவறி ஆற்றுல விழுந்து ஆற்றுல விழுந்த உடனே இவன் கரையில குத்தி கதறான். நம்மளுக்கு உழைக்கிறதுக்கு இந்த ஒரு ஆயுதம் இந்த கோடாலி. இந்த கோடாலியும் இந்த ஆற்றுல விழுந்துட்டேன். இந்த ஆற்றுல இந்த மாதிரி வெள்ளம் மாதிரி தண்ணி போகுது. இதுல இறங்கி எப்படி இந்த கோடாலியை கண்டுபிடிச்சது, என் துணி கட்டி போச்சு, என் வாழ்க்கை பாழா போச்சுன்னு கரையில குத்தி உட்கார வச்சிருக்கான். உடனே தேவதை ஒண்ணு அந்த ஆற்றுல இருந்து கிளம்பி ஏப்பா அறிவுறன்னு கேட்டு தேவதை இந்த மாதிரி மரம் வெட்டிக்கிட்டு இருந்தா என் கோடாலி கீழே விட்டு போச்சு, இந்த கண்ணில எப்படி கண்டுபிடிச்சது, என் வாழ்க்கை பாழா போச்சு நடந்து கதறப்பா அப்படின்னு இருக்கான். உடனே இந்த தேவதை என்ன பண்றது, செஞ்ச பொருள் கோடாலிய நான் எடுத்து தரேன்னு இந்த ஆற்றுல இருந்து எழுப்பி அந்த தேவதை ஆற்றுல முழுவி ஒரு தங்க கோடாலி எடுத்து பவுனு கோடாலி தங்க கோடாலி எடுத்து ஏப்பா இதாவா கோடாலியா அப்படின்னு காட்டுது. இவன் என்ன சொல்றான், வேற வந்தனாக்கா இதான் கொடுப்பான். இன்னும் மரம் வெட்டுற வேலையை வேண்டாம் நம்மளுக்கு அப்படி இவங்க என் கோடாலி இருப்பான். அவன் என்ன பண்றான், உழைக்கிற உழைப்பாளி. இது இல்லைங்க என் கோடாலி, இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே தம்மா நம்ம அந்த கோடாலியை கரையை வச்சுட்டு மறுபடியும் முடிஞ்சு வெள்ளி கோடாலி ஒண்ணு எடுத்து இதான் உன் கோடாலி என்ன கேட்டிருக்கு. அதுக்கு இவன் ஆசைப்படாம இது இல்லைங்க இந்த கோடாலி என் கோடாலி இல்ல அப்படின்னு இருக்கான். மறுபடியும் அந்த அம்மா கீழே உருவி அவன் சொந்த கோடாலியை எடுத்து இதான் உன் கோடாலியா அப்படின்னு காட்டிருக்கு. இதுதான் என் கோடாலி அப்படின்னு அந்த உண்மையான விவசாயி. அப்ப அந்த தேவதை அவருடைய குணத்தை பாராட்டி தங்கத்தை காட்டின வேணாத்த, வெள்ளிய காட்டின வேணாத்த, ஆனா உண்மையான கோடாலி தான் உனக்கு உழைக்க அப்படி கேட்ட பாரு. இந்த தங்க கோடாலியும் இந்த வெள்ளி கோடாலியும் உனக்கு நான் பரிசா தர்றேன் வச்சுக்க அப்படின்னு 3 கோடாலியும் கொடுத்துட்டான். கொடுத்துட்ட உடனே வாத்தியாரு இந்த தங்க கோடாலி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்கான். ஆமா அந்த விவசாயி மரம் வெட்டுற விவசாயி அவன் கொண்டாடி கேட்டு என்ன எடுத்துட்டு போனது மர கோடாலி, இந்த வெள்ளி கோடாலி தங்க கோடாலியோட வரலையே
இதெல்லாம் யார் கொடுத்தது அப்படின்னு பொண்டாட்டி கேட்டிருக்கான். அவன் கேட்டிருக்கான், அது என்ன கேட்கிற பெரிய அதிசயம். நான் ஆத்துல கரையில கோடாலியை வச்சுக்கிட்டு இருக்கும்போது கோடாலி தவறி ஆத்துல ஊத்திட்டு குத்தி அழைச்சிட்டு குத்திருந்த கரையில ஆற்றுல இருந்து உனக்கு தேவை எதிர்த்து தங்க கோடாலி எடுத்து காட்டுக்கு என் கோடாலி இழுத்தேன், வெள்ளி கோடாலியை காட்டுக்கு என் கோடாலி இழுத்தேன், கடைசியில என் கோடாலி எடுத்து காட்டுக்கு மர கோடாலிய இதுதாமா என் கோடாலி அப்படின்னு என்னுடைய நல்ல நடத்தையை பார்த்து என் எண்ணத்தை பார்த்து இந்த 3 கோடாலியும் நீ எடுத்துட்டு போனான்னு கொடுத்துட்டு தங்க கோடாலி வெள்ளி கோடாலி எல்லாம் என்னுடைய நல்ல குணத்துக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு சொன்னாங்க விவசாயி. உடனே உன் பொண்டாட்டி நம்பல. எந்த பொண்டாட்டி நான் குடிக்கவே ஆமா நான் குடியேற்ற பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என் வீட்டை சுற்றி வெறும் பாட்டுலாம் கிடக்கு. நான் எப்ப குடியேற்ற பாட்டு எவன் சாப்பிடுறானோ என் சங்கு வசதியா இருக்குங்க குடிச்சு கொண்டுதான் கோச்சுட்டு போறான். ஆமா எப்படியாவது வர்ற பார்த்துட்டு மறுபடியும் ஆரம்பிச்சியா இனிமெல்லாம் நான் ஒன்னும் ஆட்சிச்சல சாப்பிட்டு எது கூட பார்க்காது. அப்பப்பட்ட அவஸ்தை அவனுதான் எவனா குடிச்சுட்டு போட்ட மாதிரி இப்ப நான் பாட்டாக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இவன் சொல்லிட்டா பொட்டாடி சொன்னது நான் புரிய கணக்கு நம்பல. அந்த தேவதையா நான் பார்க்கணும். காட்டு அப்படின்னு வச்சுட்டான். ஆத்தக்கரைக்கு வந்துட்டான். ஆத்தக்கரைக்கு வந்து அந்த தேவதை இப்போ வருவா பாரு, அப்படியே ஆத்த விட்டு பாரு, அந்த தேவதை வருவா பாரு அப்படின்னு இந்த செருக்கி என்ன பண்ணிவிட்டா கரைக்கு பார்த்தோம்னா கரை தண்ணிக்குள்ள இருந்து அந்த தேவதையை குடிச்சுக்கிட்டே கிளம்புறானா இல்ல புடவை எழுப்பி கொஞ்சம் எட்டு பார்த்துட்டான். தவறி ஆத்துல விட்டான். ஆத்த தண்ணியை விட்டான். உடனே குடிச்சிட்டு அவன் கடவுளை என்ன கொண்டாடி போட்டு பொட்டாட்டி போட்டு அதே புடிச்சாங்க குடிச்சிட்டு அழுதுருக்கான். மறுபடியும் தேவலை எழுதி உங்க கொண்டாடிய காட்டினா என் பொட்டாட்டி நம்ம தேவலை காட்டுனா உன்னை காட்டுறது காட்சி வந்தேன். எட்டி பார்த்தா என் பொண்டாட்டி கீழே விட்டுட்டான். கீழே விட்டா இப்ப அவனை கண்டுபிடிச்சு உடனே அந்த தேவலை காட்டுறாரு. உடனே உன் பொண்டாட்டி கோடாலி எப்படி கண்டுபிடிச்சு பண்ணணும், உன் பொண்டாட்டி கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள முழுவதா அப்படியே ஒரு பொம்பளைய பிடிச்சிட்டு வந்து இவதானா அவன் பொண்டாட்டி அப்படின்னா. அவ யாரு? நயன்தாரா. நயன்தாரா பார்த்து நயன்தாரா பொண்டாட்டி கஷ்டமா மாறுப்பா. ஆமா நயன்தாரா காட்டி இதுதான் உன் பொண்டாட்டி அப்படின்னு இருக்கான் விவசாயி. உடனே அவன் பார்த்தா இதாங்க என் பொண்டாட்டி. கோடாலியில பார்த்தா தங்கத்தை கோடாலி இல்லைன்னு சொன்னான். பொண்டாட்டிய நேஜாரா காட்டுறத இதாங்க பொண்டாட்டி ஒண்ணு தேவதைக்கு ஒத்துட்டு ஏய் உன்னை நல்ல மனுஷன் நினைச்சா கடைசியில ஏமாத்திட்டா உன் குணத்தை காட்டிட்டிய. உன் பொண்டாட்டி இது இல்லைன்னு எனக்கு தெரியும். நயன்தாராவை காட்டுறதுக்குதான் உன் பொண்டாட்டிக்கிறிய. உன் கெட்ட குணம் தெரிஞ்சு போச்சே, நீ நல்லவனானு அப்படின்னு தேவதை பிடிச்சி வச்சா. அப்பதான் சொன்னான் விவசாயி பரவாயில்ல சொன்னான். இங்க வருமா நான் இப்போ சொல்றேன் நல்லவன் தான். ஏன் ஏன்னா இப்ப தடவை நயன்தாராவை திட்டி காட்டுறேன் இதான் உங்க பொண்டாட்டி அப்படின்னு. இது இல்லை என் பொண்டாட்டி அப்படின்னா அடுத்தபடியா தமன்னாவை கொண்டு காட்டுவேன். அது இல்லை பொண்டாட்டி. 3ஆவதா என் பொண்டாட்டியை கூப்பிட்டு காட்டுவேன். இதைய சொந்த பொண்டாட்டி. எப்படி இந்த தங்க கோடாலையும் வெள்ளி கோடாலையும் நீயே எடுத்துட்டு போன மாதிரி இந்த நயன்தாரம் தமன்னாவை என்னோட வச்சுட்டீங்கன்னா இந்த ஒன்றை வச்சுக்கிட்டே நான் பண்ணாத பாடுபட்டு இந்த 3 வச்சு நான் எப்படி சமாளிக்கிறது? அதெல்லாம் வந்தது வரைக்கும் நயன்தாரம் போகும். அப்படி நயன்தாராவே நான் பொட்டாட்டி அப்படி இல்லை அப்படி சொன்னான். என்ன சொன்னா பேராசை பெருமை அப்படி சொன்னான். அதோடு வாங்க அப்படி சொல்லி அண்ணாத பெரியவர்களே அருமை தாய்மார்களே கல்வி செல்வ நாடகத்தை என்னால் முடிந்த அளவுக்கு கட்டத்தை கையளவு தங்கள் உலகை வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பல சிறந்த நடிகர் பெருமக்களை நமது கிராமத்துக்கு புத்த புதிதாக இந்த பக்கத்திலே பல பேரை கொண்டது வரைக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். சத்தியமூர்த்தி, காமராஜ், ஜி கே ரங்கசாமி, குட்டி சிற்பி, இப்படி பலதரப்பட்ட மதுரை புதுக்கோட்டையில் பேர் வாங்கியவர்கள் இந்த மண்ணில் இந்த மகாசக்தி மாரியம்மனுக்கு வந்த நாடகம் ஆடி இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இன்றைக்கு வந்திருக்கின்ற புத்த புதியவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை என்று சொல்லி அடுத்த நேற்று கல்யாணமோ ஏன்னா நம்ம மனசு பலிதான் மானம். அதனால வந்த மானம் மகாசக்திக்கு வேண்டிக்கிட்ட ரொம்ப ஆட்சி பணம் கொடுக்கல. ஏதோ நடத்துறத ஏற்றுக்க
ஏதோ போறமட்டு கட்டுனா நீதான் பொறுப்பு அப்படின்னு ஆமா பேச்சுவார்த்தையில மகமாய் சரிப்போ அந்த போச்சுட்டு போட்டோம் நாளைக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னு அம்மா மகா சக்தி வாய்ப்பு கொடுத்திருக்கேன் அதை எனக்கு பயன்படுத்தி சொல்லி எனக்கு டான்ஸ் அதை யாரும் கூட்டி விடுவார்கள் நன்றி கலை உள்ள தோழி அம்மா வாரி தருகிறார் கருணாக வடிவெடுத்து எங்கள் கருமாறி வருகிறாள் மயிலே முட்டையே கண்ணியம்மா மாங்காடு தனி வாழும் என் காமாட்சி அம்மா பத்திரிகை அடிச்சதுல வெள்ளிக்கிழமை அப்படிதான் வச்சிருக்கிறோம் யாரு என்ன ஊரு நடிகர் யாரு முருகன் யாரு வள்ளி யாருன்னு சொல்லல அதனால இப்ப வந்திருக்கிற உங்களுக்கு சில ஆசை இருக்கும் அந்த முருகன் என்ன ஊரு வள்ளி என்ன ஊரு என்ன பேரு அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள ஆசையா இருக்கும் அதனால இன்றைய தினம் வள்ளி திருமணத்துடைய கதாநாயகனாக கட்டனாக கணவனாக வீரனாக திருத்தனாக முருகனாக வேடனாக நடிப்பதற்காக வரைந்து இருக்கிறான் புதுக்கோட்டை சந்தோஷ். முருகனுக்கும் வள்ளிக்கு திருமணத்தை நடத்திய தீர்மானத்தை சபதம் எடுத்து வருகின்ற நாரத மகாமுனிவராக இந்த மேடையிலே நாரதராக வேடம் பெற்று நல்லதுரை நடித்து தென்னாந்து பாடல் முதல் நாட்டுப்புற இசை வரை பாடலாலே உங்களுடைய மனதை எல்லாம் கவர்வதற்கு வருகின்ற புதுக்கோட்டை என் பாசத்திற்குரிய அன்பு தங்க மணி இங்கே நாரதராக கால ஏழரசி கால குயிலரசி மேலையிலே வள்ளியாக வேடம் தாங்கி மனந்தால் முருகனைத்தான் மணப்பேன் என்ற வீர சபதம் பெற்று அதிகாலையிலே அந்த முருகனையே மனமுடித்த ஸ்ரீ வள்ளியாக இந்த மேடையிலே வேடமாக நிற்க வருகிறார்கள். பட்டுக்கோட்டை சேர்ந்த கஸ்தூரி அவர்கள் இந்த மேடையிலே ஸ்ரீ வள்ளி கொட்டுப்பாதி கூத்துப்பாதி இருக்காங்க. வள்ளி திருமணத்துக்கு கொட்டு முக்கியம். அந்த வகையிலே இங்கே இசையமைத்து உங்களை பரவசப்படுத்திருக்கிறார் என்னுடைய அருமை மயக்குரிய மயானத்துறை சேர்ந்த நாடக நடித்துடைய தலைவர் மதிப்புக்குரிய சாரத அவர்கள் இந்த மேடையிலே கேட்சோ I
தேசிய வாசிக்கின்றவரை அழைத்து வந்திருக்கிறோம். அவருக்கு இணையாக இங்கே மிருதங்க வாசிக்கின்ற மிருதங்க சக்கரவர்த்தி இளைய தலைமுறை என் பாசத்திற்குரிய அருமை தம்பி தமிழ் வாணன் அவர்கள் இதை விரைவில் மிருதங்கம் தபேலா இதிலேயாவது குறை இருந்தா அதை நிறைவு செய்யறதுக்காக பல வாத்தியக்காரன் சொல்லக்கூடிய ஆல்ரெண்ட் வாசிக்கிற அன்பு தம்பி திருமணத்தை சேர்ந்த கிளம்பி வரும்போது எதுக்கு யார் வந்தா வர்றான்னு பார்த்து வந்து போனீங்க. எவ்வளவு தெரியாதுன்னா எவ்வளவு மொட்டை கை வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? இல்ல மழை பெய்யுது எனக்கு தான் நடந்துட்டு போகிறேன் மேலே வந்திருக்கா ஓனர் பையன் அங்க எல்லாரையும் வேலை வாங்கி சொல்லிருக்காங்க. ஏன்னா நல்லா இருந்தாதான் மழை விட்டு போச்சு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் பார்த்து செய்ய. ஏன்னா ஒரு பொட்டிக்கார் இருக்காரு. குண்டத்து கோயில் கொண்டு தம்பி தம்பி எங்கள் குடும்பம் இருப்பது உண்மை நம்பி அப்படின்னு சொல்றாரு. அதனால கொஞ்சம் ஒத்துழைங்க. அதனால இங்கே ஆற்று வாசிக்கிற அன்புக்குரிய அருமை தம்பி திருமணத்தை சேர்ந்த இயேசுராஜா அவர்கள் இங்கே இதெல்லாம் சும்மா சாதாரண வாத்தியங்க. டாடா ஏசிலையும் கருலையும் கார்லயும் லாரியில கொண்டு வந்துடலாம். இன்னொரு கேமா 16 டயர் போட்ட லாரியில கொண்டு இறக்கிருக்கு. அதையும் இறக்கிருக்கு இவனும் இறக்கிருக்கு. அப்படிப்பட்ட காலம் எவனோ செஞ்சா நாச்சார் கோயில் அது சிஞ்சா. அதை சிஞ்சான்னு அடிக்குது இங்க ஒரு சிஞ்சா. என்ன காலத்துக்கோ கலிகாலம் முத்தி போச்சோம்னா இந்த மாதிரி உள்ளது இந்த காலத்துக்கு இந்த கிழிக்குது. ஆமா அந்த மாதிரி என்னன்னா வெறும் ஆம்பளை பேரா சொல்றாங்கன்னா நாளைக்கு பொம்பளை பிள்ளை இல்ல போடுறது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுலயும் ஒண்ணு பிடிச்சி போட்டு வச்சிருக்கேன். ஆமா அது உள்ள கடந்து தவிச்சு கிடக்கு. சந்தி எது இங்க பொண்ணு தெரியல. ஐயா இந்த இடத்துல நான் கொட்டா போறதுக்கு நான் பட்டப்பாடு. ஏற்கனவே ஒரு இடத்துல இதுக்கெல்லாம் வசதியா ஒரு கொள்ளையில போலாம் தான் நினைச்சேன். நினைக்கிட்டு போய் படுத்தா அன்னைக்கு விடிய விடிய மழை. கொட்டா போடுற இடத்த வந்து பார்த்தா குட்டமா இருந்துச்சு. இந்த இடம் ஒத்துப்பட்டு வராது. அவ நினைக்கிறா போல் இருக்கு. நமக்கு எதுக்கு ஆடணும் அப்படின்னு அம்மா நினைக்கிறா போல் இருக்கு. அதனால இதே முறையாக அப்படிப்பட்ட மேடை இந்த மேடை இந்த ஆண்டு புதிய மேடை இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்பளுக்கு எதிராக அப்படி மேடையிலே ஆடுவதற்கு வருகின்ற ஆட அழகே அமைச்சரை ஆற்றிய தாரகை புதுக்கோட்டை சேர்ந்த போதுமொழி அவர்கள் மேடையிலே ஆமாங்க. அது மட்டும் இல்லாமல் மேடையை சீட்டோட அமைத்திருக்கின்ற சிறப்பான்மை அமைத்திருக்கின்ற மன்னார் லட்சுமி சீட்டமணி சிறப்பான்மை ஆக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒளி ஒளி அமைத்து எங்களையும் உங்களை பரவசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அருமை பெருமையான ஆனா செட்டு கட்டதான் பாத்துட்டீங்கன்னா என்ன செட்டு கட்ட வந்தாங்க. இந்த ஊர்ல ஏதாவது ராத்திரில ஏதாவது ஊர் பாதுகாவல வந்துட்டாங்க. கருப்பு போன பாடு ஒரு 7 பேர் வந்தாருங்களா. ஆமா அருமையான முறையில் வந்து இறங்கினதான் ஆர்வத்தை கொஞ்சம் இந்த மானம் குறைச்சி முடிச்சு நினைக்கிறேன். இருந்தாலும் மகனா எங்களுக்கு ஒத்துழைப்பா நீங்க வந்த மாதிரி அப்படியே சிறப்பா செய்யணும். ஆமா ஏன்னா இது வள்ளி திருமணம் பாட்டு பாடுறவங்களுக்கு இது நல்லா இருந்தாதான் நல்ல முறையை பாடுவாங்க. கொஞ்சம் கோச்சிக்காம சிறப்பான செய்து கொடுங்கள். அப்படிப்பட்ட ஒளி ஒளி அமைப்பாளர் ஏ சாமி
ஆமா, ஏன்னா இவங்க அப்பா பேரு நம்மளுக்கு செவனாரம் வடமட்டம் கோண்டகம் எல்லாருக்கும் அத்துமொழி. ஏன்னா அவர் அப்பேற்பட்ட குணமடைத்தவர். ஆசீர்வாதம். ஏன்னா என் நாடகம்னாக்கா ஒன்றை கட்டிவிட்டு தான் காட்சி கேட்பாரு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துடைய அருமை புதல்வர் அந்தோணி சாமி என்று சொல்லக்கூடியவர் சிறப்பானவர்களே ஒளிவுரை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்துக்கும் அவருடைய புதல்வன் அந்தோணி சாமிக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக எங்கள் சார்பாக நன்றி நன்றி அந்த வணக்கத்தை கொடுத்திருந்து அடுத்த கலை ஆர்வம் நன்றி. உள்ளூர் சார்பாக இங்கே டான்சர் நடிக்கும் போதுமணி புதுக்கோட்டை போதுமணி அவர்களுக்கு ஒரு சார்புடைய மாலை எடுத்து மரியாதை செய்யப்படும். மாணவட்ட அன்புள்ளதுக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். அருமையான மெச்சேஜ். கையை வச்சுட்டு சேவலே இருந்து அது பாட்டுல இருக்கு. சரி. எந்த மொழியை அப்படி சொல்லிருக்காரு? தன்னதான்